அதே இது கொஸ்டின் நம்பர் 5ல டிமா. சோ அந்த ஏ அப்படிங்கிற செட் என்னன்னா நமக்கு வந்து என்னது ஹியூமன் பீயிங் லிவிங் இன் த சேம் பிளேஸ். ஸோ ஒரே இடத்துல வசிக்கக்கூடிய மக்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ்ங்கிறது யாரு, ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது யாரை குறிக்கும், ஒய்ங்கிறது யாரை குறிக்கும் சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய்னு என்னமா அர்த்தம்? எக்ஸ்ங்கிறது யாரு, ஒய்ங்கிறது யாரு? ரிப்ளை பண்ணுங்க மேம். எக்ஸ் ஒய் எக்ஸ்ங்கிறது யாரா இருக்கும்? எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய்னா எக்ஸ்ங்கிறது ஒய்ஃபா இருக்குமா? நோ சார். ஒய்ங்கிறது ஹஸ்பண்டா இருக்குமாமா? நோ சார். ஓகே தான், கேட்டு தானே. எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய்னா எக்ஸ்ங்கிறது ஒய்ஃபாவும் அண்ட் ஒய்ங்கிறது ஹஸ்பண்டாவும் இங்க ரியாக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ங்கிறது நம்ம எதை குறிக்குது? ஒய்ஃப் வந்து நமக்கு குறிக்குது. அண்ட் ஒய் அப்படிங்கிறது யாரை குறிக்குன்னா நமக்கு என்னது ஹஸ்பண்ட் குறிக்குது. சரிங்களாமா? ஓகே ஃபைன். இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்? ரிஃப்ளெக்சிவ் பார்க்க போறோம். சோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் ஒரு பர்சன். சோ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கரெக்டானமா? சரி, இப்போ எப்படி சொல்லலாம்? எக்ஸ் இஸ் a ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி பொருந்துமாமா? அவங்களுக்கே ஒய்ஃப் சொன்னா பொருந்துமா? லாஜிக்கலா நோ. அப்போ எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் கமா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். கரெக்டானமா? அப்ப எப்படி எழுதணும்? எக்ஸ் இஸ் நாட் ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ், therefore it is not reflexive. இது reflexive கிடையாது. சரிதானமா? எஸ் சார். ஓகே ஃபைன். செகண்ட் யாருமா? சிமெட்ரிக். செகண்ட் யாரு? சிமெட்ரிக். சோ சிமெட்ரிக் எத்தனை பர்சன் வேணும்? 2 பர்சன் வேணும். கரெக்டானமா? சோ ஒன்னு எக்ஸ் இன்னொன்னு ஒய். சோ பிலாங்ஸ் டு ஏ. சோ ஏங்கிற செட்ல இருந்து 2 பர்சன் வந்து பிக் பண்ணியாச்சு. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆனா அப்படிதானமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது எக்ஸ் வந்து ஒய் உடைய ஒய்ஃப். அப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய். சரிதானமா? எக்ஸ் வந்து ஒய் உடைய ஒய்ஃப். அப்போ இவ மாத்தி போடணுமா இல்லையா? மாத்தி போட்டா நல்லா கவனிங்க. சோ எக்ஸ்ங்கிறது ஒய் உடைய ஒய். இது ஓகே ஆயிடுச்சு. இது ஓகே. சோ இவங்க வந்து ஒய்ஃப், இவங்க வந்து ஹஸ்பண்ட். அப்படிதானே? ஆனா ஒய்ல இருந்து எக்ஸ் பார்க்க சொல்ல, ஒய்ல இருந்து எக்ஸுக்கு பார்க்க சொல்ல இந்த ஒய் வந்து எக்ஸுக்கு எப்படி ஆக்ட் ஆகுறாங்க? எக்ஸ்ல இருந்து ஒய் சொல்ல ஹஸ்பண்டா ஆக்ட் ஆவாங்க. அப்படிதானே? அப்ப நாட் ஏ ஒய்ஃப். கரெக்ட் தானே? அப்ப செகண்ட் கண்டிஷன் தப்பு. அப்போ ஒய் கமா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். கரெக்ட் தானேமா? ஒய்ல இருந்து எக்ஸ் பார்க்க சொல்ல அவங்க வந்து ஒய்ஃப்னு வர மாட்டாங்க, ஹஸ்பண்ட் வருவாங்க. அந்த ரிலேஷன் தான் பொருந்தும். அப்போ எப்படி எழுதுவீங்க? ஒய் இஸ் நாட் ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ், therefore it is not symmetric. ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே தானேமா? ஓகே. மூணாவது கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் எத்தனை பர்சன் வேணும்? 3 பர்சன். ஓகேங்களா? சோ எக்ஸ் பர்சன், ஒய் பர்சன், இசட் பர்சன் பிலாங்ஸ் டு ஏ. சரிங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். இது முக்கியமான கான்செப்ட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நல்லா லிசன் பண்ணிக்கணும். எக்ஸ் கமா, அதாவது எப்படி எழுதணும்? எக்ஸ் ஒய் இசட். சோ எக்ஸும் ஒய்யும் ஒண்ணுக்குன்னு லிங்க் ஆகணும், ஒய்யும் இசட்டும் ஒண்ணுக்குன்னு லிங்க் ஆகணும். அடுத்து எக்ஸும் இசட்டும் லிங்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். கேட்டதானமா? அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய். சரிதானமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ங்கிறது ஒய்ஃப் ஆகவும் ஒய்ங்கிறது ஹஸ்பண்ட் ஆகவும் ஆக்ட் ஆகும். அடுத்த செகண்ட் கண்டிஷன் ஒய் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் வந்து இசட்டுக்கு ஒய்ஃபா மாற முடியுமா? நோ சார். அப்போ இந்த இடத்துல செகண்ட் ஆர்டர் பேர் நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் செகண்ட் ஆர்டர் பேர் வராது. உங்களால சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? செகண்ட் ஆர்டர் பேர் நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு ரிலேஷன்ல நான் முன்னால சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. 1,2 மட்டும் தான் சார் இருக்குது. அடுத்து இந்த 2ல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு ஆர்டர் பேர் இல்ல.
அப்படின்னா அது கண்டிப்பா யாரா இருப்பாங்க? டிரான்சிட்டிவா இருப்பான் பார்த்தீங்கன்னா அவருக்குதா? Transitive. Yes, sir. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்னது ஒய்கமா இசட் அப்படிங்கிற ரிலேஷனை உருவாக்க முடியாது. ஒய்கமா இசட் ரிலேஷனை உருவாக்க முடியுமா? No, sir. அப்ப எப்படி எழுதுவீங்க? So ஒய்கமா இசட் இஸ் நாட் பாசிபிள் டு கிரியேட். சோ இந்த இடத்துல நம்மளால உருவாக்க முடியாது. ஏன்னா ஒய்ங்கிறது மேல ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஆளுக்கு எப்படி ஒய்ஃபா மாற முடியும்? கேட்டு தானமா? Yes, sir. அப்ப இது நம்மளால உருவாக்க முடியாது, அந்த ரிலேஷன்ல கொண்டு வர முடியாது. அப்போ therefore it is transitive. Transitive. புரிஞ்சுச்சா? டிரான்சிட்டிவ்னு ஏன் சொல்றது புரிஞ்சுச்சா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகேமா, ஃபைன். ஏமா ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ரொம்ப Yes. இல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசாம இருக்கீங்களா? அதுக்கான கேக்குறேம்மா. ஒரு இன்னைக்கு எனர்ஜி stay back இருந்துச்சு. புரியலமா? Stay back. சாரி, Stay backனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ? ஓகே நாளைக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேக்ஸ் டெஸ்ட். ஓகே. சோ அதனால இந்த மேக்ஸ் கொஞ்சம் கம்மியான எனர்ஜி கொடுக்குறீங்கன்னா சரிங்க, ஓகே, இன்ஷால்லா. ஓ புரியுதுல்ல? லிசன் பண்ணது புரியுது இல்லம்மா? ஆமா, நாளைக்கு டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் எக்ஸாம் ஆமா? சும்மா கிளாஸ் டெஸ்ட் மாதிரி. சும்மா கிளாஸ் சொல்லாதீங்க, அதான் முக்கியமான கிளாஸ் டெஸ்டா இருக்கும். அது என்ன மேக்ஸ் டெஸ்ட்னா சும்மா மட்டும் சொல்றீங்க? இட்ஸ் a very important test இன்ஷால்லா. சும்மா நானும் அடிச்சுட்டேன். நல்லா பண்ணுங்க இன்ஷா, சரிங்களா? ஓகே சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ அடுத்து பாருங்கம்மா. சோ அடுத்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ்மா. சோ வாட் இஸ் தி கண்டிஷன் இஸ் ஹியர்? x is father of y. x வந்து யாரு? ஃபாதர். கேட்டதுமா? x. அப்ப இங்க xங்கிறது இங்க யாரு? yங்கிறது யாரு? x is father of y. x னா யாருமா? கேக்குதாமா? எஸ் சார். ஓகே. xங்கிறது யாருமா இங்க? x is a father. ஃபாதர். ஓகே. yங்கிறது யாரு? child. ஓகே, சைல்ட். வெரி குட். எப்படி இருக்கலாம்? அது வந்து மேல் ஆர் ஃபீமேல், சோ எதனால இருக்கலாம், அப்படிதானே? சோ ஒன்னு வந்து சன்னா இருக்கலாம் அல்லது டாட்டரா இருக்கலாம். சோ அது நமக்கு தெரியல. ஓகே, ஃபைன். இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் சொல்ல போறோம். ரிஃப்ளெக்சிவ்ங்கிறது சிங்கிள் பர்சன். x belongs to a. சோ xங்கிற பர்சனை ஏல இருந்து எடுத்தாச்சு. இப்போ நான் தான் எனக்கு வாப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? x is the father of x அப்படின்னு பொருந்துமாமா? நோ சார். நோ. அப்போ x, x not belongs to r இந்த கண்டிஷனை இயற்கையாவே பொருந்த முடியாது. அவருடைய ஃபாதர் யாருன்னா நம்ம வேற ஆளை தான் காட்டுவோம், தவிர்த்துட்டு நான் எனக்கு தான் ஃபாதர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப எப்படி எழுதுவீங்க? x is not father of x, therefore it is not reflexive கிடையாது. சரியாமா? எஸ் சார். ஓகே. செகண்ட் பார்ட் சிமெட்ரிக் எத்தனை பர்சன்ட்மா? என்ன சொல்றீங்க? சிமெட்ரிக் எத்தனை பர்சன்ட் வேணும்? எத்தனை எலிமெண்ட் வேணும்? 2 people. 2 elements. x, y belongs to a. இப்போ ஃபர்ஸ்ட் x, y பொருந்தணுமா? ஃபர்ஸ்ட் பொருந்திரும். x, y belongs to r. So what is the condition? x is father of y. அப்படிதானமா? அப்ப இங்க சொன்னீங்க x, இது y. x வந்து y க்கு ஃபாதர். பட் y வந்து x க்கு யாரா இருப்பாங்க? சன்னதா இருப்பாங்க. சன் கிடையாது, சைல்டா இருப்பாங்க. பாய் ஆர் சைல்டா ஃபீமேல் அப்படி சொல்லவே இல்ல, சைல்டா இருப்பாங்க. ஓகே தானமா? எஸ், வெரி குட். அப்ப இது பொருந்துமாமா? எக்ஸ்ல இருந்து ஒய் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனா ஒய்ல இருந்து என்ன ஆகல? சாட்டிஸ்ஃபை ஆகல. ஃபாதர் சாட்டிஸ்ஃபை ஆகல, வேற ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன எழுதுவீங்க? ஒய் கமா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்ப எப்படி எழுதுவீங்க? ஒய் இஸ் நாட் ஃபாதர் ஆஃப்
father of x, therefore it is not symmetric. symmetric. Very good. My symmetric கிடையாது. சூப்பர். மூணாவது கண்டிஷன் யாருமா? Transitive. So you want the 3% x, y, z, so belongs to a. இப்போ இங்க பாருங்க, x இது y இது z ன்னு வச்சுக்கலாம். சோ எக்ஸ்ங்கிறது வந்து ஒரு 3 ஜெனரேஷன் வச்சுக்கலாம். சோ இது வந்து சைல்டுன்னு வச்சுக்கலாம். சைல்டு இது அவங்களுடைய அப்பா, இது அவங்களுடைய அப்பா, அதாவது ஃபாதர் வந்து கிராண்ட் ஃபாதர் சொல்லலாமா? கிராண்ட் ஃபாதர் 3 பேர்சன் எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போ நீங்க எப்படி சொல்லலாம் பாருங்க. அதாவது ஆக்சுவலா இவங்களுக்கு இவங்க ஃபாதர் தான், நல்லா பாருங்க. சோ இந்த ஒய், அதாவது ஃபாதர்னு வச்சுக்கிட்டு, அதாவது ஒய்க்கு எக்ஸ்ங்கிறது வாப்பா, சரிங்களா? இப்போ நீங்க சிம்பிளா சொல்றது, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபாதர் வந்து ஃபாதர், அவங்களுக்கு ஃபாதர் முன்னால இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அப்பா, அவங்களுக்கு அப்பாங்கிறது உங்க வாப்பகம் அப்பாவா தான் இருப்பாங்க, சரிதானமா? அதாவது இது உங்க ஃபாதர், ஒய்ங்கிறது உங்க ஃபாதர், இது நீங்கம்மா, யூ இது நீங்க grandfather. எஸ், இது யாரு? உங்க ஃபாதர்னு வச்சுக்கலாம். இது அவங்களுடைய ஃபாதர், அதாவது ஃபாதருடைய ஃபாதர். சிம்பிளா ஃபாதர் போட புரியுதுக்காண்டி, சரிங்களா? இப்ப ரிலேஷன் ஆரம்பிப்போமே. எக்ஸ்ங்கிறது ஒய்க்கு எப்படி இருப்பாங்க? எக்ஸ்ங்கிறது ஒய்க்கு எப்படி இருப்பாங்க? ஃபாதர் தானே. அப்ப எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய். ஓகே. அடுத்து ஒய் வந்து இசருக்கு எப்படி இருப்பாங்க? ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர். ஒய் இஸ் ஃபாதர் ஆஃப் இசட். ஆனா எக்ஸ்ல இருந்து இசட்டுக்கு பார்க்க சொல்ல யாரா இருப்பாங்கம்மா? உங்களுக்கு வந்து உங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? கிராண்ட்ஃபாதர். ஃபாதர் வருமா? சும்மா பேர் அன்னைக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடும் தவிர்த்து, சோ அந்த முறையில வந்து கிராண்ட் ஃபாதர் தான் வரும். அப்ப இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப என்ன எழுதுவீங்க? எக்ஸ் கமா இசட் நாட் பிலாங்ஸ் டு ஆர். கேட்டுதானமா? எஸ் சார். அப்ப எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் இஸ் நாட் ஃபாதர் ஆஃப் இசட். இசட்டுக்கு வந்து ஃபாதர் கிடையாது, அவங்க கிராண்ட் ஃபாதர். Therefore it is not transitive. That's the result. Some புரியுதாமா? Yes sir. நல்லா புரியுதாமா? Yes sir. ஓகேமா, ஓகே. பக்கத்துல ஒரு பேபி உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருக்குது. பேபி உனக்கு கவனிச்சிட்டு இருக்குது. அதுக்கும் புரியுதா? என்னுடைய பேபி. ஓகேமா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ் சார். ஓகே, ஃபைன் மா. சரி, क्वेश्चन நம்பர் 2 அது எழுதணுமாமா? நீங்க previous क्वेश्चन எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கம்மா. show that the relation R, the given set capital R of the real numbers. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் செகண்டா உள்ள கேபிட்டல் ஆர் ரியல் நம்பர் குறிக்குது. அப்போ இந்த செட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், இஸ் கால்ட் அஸ் ஏ. அல்லது நீங்க ஆர்னால ரியல் நம்பர் வச்சுக்கலாம். ரியல் நம்பர் செட்டுங்கிறது யாருங்க கொடுத்தது? நமக்கு ரியல் நம்பர்ஸ். சோ ரியல் நம்பர்ஸ். சோ ரியல் நம்பர் என்னது? எல்லா நம்பருமே ரியல் நம்பர்ஸ். சோ யாரு? எல்லா இமேஜினரி நம்பர். நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக் படிப்பீங்களா இல்லையா? அதுல ரூட்டுக்குள்ள மைனஸ் வச்சு நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இமேஜினரி சொல்லுவாங்க. ஆனா இமேஜினரி நம்பரை தவிர்த்து எல்லா நம்பருமே நம்ம என்ன ரியல் நம்பர் தான் சொல்லுவோம், சரிங்களாமா? ஓகே, ஃபைன். இப்போ டிஃபைன் as capital R is equal to, so capital R is equal to set of a comma b is order pair such that a less than or is equal to b square is neither reflexive. இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, டிரான்சிட்டிவ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணுமாமா? எதுவுமே இது கிடையாதுன்னு சொல்லணுமா? அப்ப இந்த இடத்துல கொடுத்த செட்டுங்கிறது ஃபைனைட் செட் ஆர் இன்ஃபைனைட் செட்டுமா? இப்ப ரியல் நம்பர் அப்படிங்கிறது ஃபைனைட் குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டுமா இருக்கும்? இல்ல, நம்மளால எக்கச்சக்கமான நம்பர்ஸ் எழுத முடியும். சோ அதனால என்னால இங்க ரிலேஷனை வந்து ஃபார்ம் பண்றது பாசிபிள் கிடையாது. சோ ரிலேஷன் நிறைய எலிமெண்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ண போறேன், நம்ம திங்க் பண்ணி என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரிஃப்ளெக்சிவ்மா. சோ ரிஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 எலிமெண்ட்ஸ் வேணும்.
2 elements. சாரி, ரிஃப்ளெக்சிவ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட். இப்ப இந்த இடத்துல ஒரு சிங்கிள் எலிமெண்ட் எடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணா எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்போ நீங்க ரியல் நம்பர்ஸ் தானே, எக்ஸாம்பிள் ரியல் நம்பர்ஸ் ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம். ரியல் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம். 4. வெரி குட், 4. சோ அப்ப என்ன பண்ணலாம், நான் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். சோ 4 less than or equal to 4 square 16. சோ ஓகே, கண்டிஷன் பொருந்தது. கண்டிஷன் ஓகே தானே? 4ங்கிறது 16 விட கம்மி. ஓகே, வேற நம்பர் சொல்லுங்க. 1. சோ 1 less than or equal to 1. அப்ப நீங்க ஈக்குவல் சிம்பிள் இருக்குன்னா இது ஓகே தான், இது ஓகே தான். ஓகே, அடுத்து சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7. 7 less than or equal to 7 square 49. ஓகேங்களா? அப்போ நீங்க பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் நெகட்டிவ் நம்பர் போட்டாலும், சோ நெகட்டிவ் நம்பர், சோ -4 less than or equal to -1 less than or equal to -1 ஸ்கொயர் பண்ணா 1. -7 less than or equal to -7 ஸ்கொயர் பண்ணா 49. எல்லா கண்டிஷனுமே ஓகே ஆயிட்டே தானே சார் இருக்குது. அப்ப இது நமக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் தானே வரணும். இவன் நாட் ரிஃப்ளெக்சிவ் சொல்றானே எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல எஸ் a fraction number. so fraction number, so 1/2 எடுத்துக்கோமே. இத ஸ்கொயர் பண்ணா 1/4 வருமாமா? 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4 வருமா? சோ இங்க கண்டிஷன் less than or equal to, இது வந்து ஒரு நம்பர்னா இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிதானே? இப்போ 1/4ங்கிறது 1/2 ஓட லார்ஜரா? இல்ல. சோ 1/2ங்கிறது 0.5, 1/4ங்கிறது 0.25. அப்ப 0.5 தான் இஸ் கிரேட்டர் தென் 0.25, அதை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த கண்டிஷனே நமக்கு தப்பா வருதா? எஸ் சார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ராங். சரியாமா? அப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எழுதி காமிச்சிடலாம், ஈஸியா இருக்கும். இப்போ a is equal to 1/2 is belongs to capital R is a real numbers, is a real number. சரிதானமா? அப்புறம் what is the condition? a less than or equal to a square. அப்ப ஆன்சர் இந்த இடத்துல 1/2 less than or equal to இந்த 1/2 the whole square அப்படிங்கிறது. so 1/2 less than or equal to 1/4. it is not true. கரெக்ட் தானமா? இது ட்ரூ கிடையாது தானே? ஏன்னா 1/2 தான் லார்ஜர் நம்பர், 1/2 தான் லார்ஜர், 1/4ங்கிறது ஸ்மாலர் வேல்யூ. ஓகே தானே? எஸ் சார். அப்போ இது வந்து நமக்கு ட்ரூ கிடையாது. அப்ப இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ கிடையாது. therefore நம்ம என்ன செய்யலாம், a, a இப்ப வேர்டிங்ஸ் எழுதிடுவோமே. வாட் இஸ் தி வேர்டிங்ஸ்? a, a not belongs to r. ரிலேஷனுக்குள்ள வராது. எதனாலனா, சோ இந்த கண்டிஷன் a less than or equal to a square is not true. இது ட்ரூ கிடையாது. therefore it is not symmetric, not reflexive. reflexive கிடையாது. not reflexive. ஓகே தானம்மா? எஸ் சார். செகண்ட் யாருமா? symmetric. ஓகே, symmetric எத்தனை நம்பர் வேணும்? 2 நம்பர்ஸ். 2 நம்பர் எடுத்துக்கலாமா? சிம்பிளா a அப்படிங்கிற ஒரு நம்பர் 1 வச்சுக்கிறேன், b அப்படிங்கிற நம்பர் 2 வச்சுக்கிறேன். சோ ரெண்டுமே பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் தாமா. ரெண்டுமே பிலாங்ஸ் டு யாருமா? கேபிட்டல் ஆர். இந்தமா. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. வாட்ஸ் தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படினா, a less than or equal to b square. that implies a ங்கிறது less than or equal to 2 ஸ்கொயர் பண்ணா 4 தானமா? இது கண்டிஷன் ஓகே ஆயிட்டா? அப்ப எப்படி எழுதுவீங்க? a, b belongs to r. that implies எப்படி வரும்? a less than or equal to b square. இது கண்டிஷன் ஓகே. இப்ப மாத்தி போடணுமா இல்லையா? மாத்தி போட்டா எப்படி எழுதணும்? நீங்க வந்து b less than or equal to a square அப்படின்னு பார்க்க சொல்ல, ஆன்சர் bங்கிறது யார்? 2. so 2 less than or equal to 1 ஸ்கொயர் 1. இது ட்ரூ ஆமா? it is not true. not true sir. not true. கரெக்ட் தானமா? எஸ் சார். ஏன்னா 1ங்கிறது வந்து 2 விட பெருசு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? b, a not belongs to r. அப்போ b less than or equal to a square.
a square is not true. True வரல. Yes, sir. Therefore, it is not symmetric. இது நமக்கு சிமெட்ரி கிடையாது. சரிதானமா? அப்ப செகண்ட் Yes, கண்டிஷன் sir. ஓகே ஆயிடுச்சு. மூணாவது யாருமா? Transitive. Transitive. So we need the three elements, three numbers. So A, நான் நிறைய நம்பர் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா எழுதிக்கிறேன். So Aங்கிறது 10மா. So B அப்படிங்கிறது 4 வச்சுக்கிறேன். C அப்படிங்கிறது 1 வச்சுக்கிறேன். சரிங்களா? சிம்பிளா. So நிறைய நம்பர்ஸ் எடுக்க முடியும். சிம்பிளா எடுத்து ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்மா. Yes, sir. A less than or equal to B square. That implies 10 less than or equal to 16. Is true. அப்படிதானமா? Yes, sir. True தானே? Yes, sir. அப்ப எப்படி எழுதலாம்? A, B belongs to R, A less than or equal to B square. The condition okay ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் Yes, sir. B less than or equal to C square. That implies Bங்கிறது 4 less than or equal to C squareங்கிறது 1 ஸ்கொயர்னா 1. இதுவும் ட்ரூ தான். சாரி. ட்ரூவா? இது false. ஃபால்ஸ். அப்ப நம்ம தப்பா எடுத்துக்கணும் அப்படிதானே? Yes, sir. அப்ப எப்படி எடுக்கலாம்? வேற நம்பர் எடுத்துக்கலாம்ல? வேற நம்ம எந்த நம்பர் எடுக்கலாமா? We'll take 5. 5 னா 25 வரும் உனக்கு. Yes. இது நம்ம வந்து not transitive சொல்ற மாதிரி எடுக்கணுமா? not transitive. Not So, இந்த transitive. இடத்துல Up. இங்க 1 எடுத்துக்கலாமா நடுவுல? Okay. இல்ல இப்படி இது இந்த 1 எடுக்கவே இது 2 எடுத்துக்க ஈஸியா இருக்கும். இது 2 எடுத்து ஈஸியா வேலை Okay, முடியுமா? sir. 2. ஏன்னா நம்ம ரியல் நம்பர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். அப்ப இங்க 2 ஸ்கொயர்னா ஆன்சர் 4 வந்துருமாமா? Yes, sir. சி 2 ஸ்கொயர் 4 தானே? அப்ப ட்ரூ தானேமா? செக் பண்ணி பாருங்க. 4 is equal to 4. Yes, sir. ஓகே ஃபைன். அப்ப எப்படி எழுதுவீங்க? B, C belongs to R, B less than or equal to C square. ட்ரூ ஆயிடுச்சுமா? மூணாவது பாக்கச்சுல A less than or equal to C square then that implies Aங்கிறது யாருமா? 10 less than or equal to C. Cங்கிறது 2 ஸ்கொயர் பண்ணா 4. இது என்ன ஆயிட்டு நமக்கு வந்து False. தானே? It is not true. அப்படிதானேமா? It is false. அப்ப என்ன Yes, அர்த்தம்? A, C not belongs to R because of எப்படி எழுதணும்? A less than or equal to C square is not true. Not true. சரிதானேமா? Therefore, Yes, sir. it is Not transitive. transitive. இது நமக்கு என்ன கிடையாது? Transitive கிடையாது. இந்த சம் புரியுதாமா? Yes, sir. ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னா சம். நமக்கு வந்து நம்ம क्वेश्चंஸ்ல கொடுத்துருவாங்கன்னா ஆமா அது வந்து இந்த சம் வந்து it's a- prove that sum மாதிரிமா. இது ஃபுல்லா prove that sum மாதிரி. Okay. So even if we had options of proving it as a reflexive or a symmetric, நம்ம வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணாம அதை வந்து you should make it as if it's not. ஆமா அதாவது ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல ஷோ தான் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்றோம். அப்படி ரிஃப்ளெக்சிவ் கிடையாதுன்னு ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா வந்து செக் வெதர் தி ஃபங்க்ஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்னா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இது நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் தான். அப்ப நம்ம தான் யோசிக்கணும். சரிங்களா? இது வந்து ஷோ தட்னு இல்லாம செக் வெதர் திஸ் ரிலேஷன், இந்த ரிலேஷன் அப்படியே கொடுத்துட்டு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் கேட்டாங்கன்னா இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் தான். சரிங்களாமா? அப்ப நமக்கு சார் கேட்க தானே செய்யறேன். நான் வந்து வேற நம்பர் போட்டு தான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்ப எப்பவுமே இந்த கண்டிஷனுக்கு ரியல் நம்பரா இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனுக்கு இந்த மாதிரி இல்ல A less than or equal to B square is always not reflexive, not symmetric and not transitive. சரிங்களாமா? Okay, sir. ஓகே. இப்ப இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन இருக்கு பாருங்களேன். இங்க A less than or equal to B square தானே? இப்ப இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन இருக்கு பாருங்க. என்ன சொல்றாங்க? What is the question? Check whether What is the question? My fifth question. A cube. the relation Yes, சொல்லுங்க. our relation with A comma B, a relation given by A comma B where A is less than or equal to B cube. B cube. So square கொடுத்த இடத்துல கொடுத்திருக்கான், cube கொடுத்திருக்கான். சரிதானே? அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயருக்கு பதிலா கியூப் தான் மாத்திருக்காங்க. பட் சேம் கண்டிஷன் தான். அப்ப இங்க செட் யாரு?
செட் யாரு? இஸ் a ரியல் நம்பர். ரியல் நம்பர். ஸோ அதே நம்பர் அப்படியே எழுத போறோமா? மேல என்ன நம்பர் போடுமோ அதை அப்படியே எழுத போறோம், வேற எந்த சேஞ்சுமே இல்ல. சரிங்களா? அப்ப ரியல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் போடுவோமா? ரிஃப்ளெக்சிவ் a is equal to 1/2 வச்சுக்கோமா? அதே நம்பர் belongs to real numbers. What is the condition? a less than or equal to b cube. That implies a ங்கிறது யாரு? 1/2 less than or 1/2 cube பண்ணா 1/8 தானமா? அப்ப இங்க யார் வந்து லார்ஜஸ்ட் நம்பர்? 1/2 லார்ஜா 1/8 லார்ஜா? 1/2. அப்ப இது ட்ரூவா ஃபால்ஸாமா? ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். அப்போ இது கண்டிஷன் பொருந்ததா? பொருந்தல. அப்ப இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அப்ப எப்படி எழுதுவீங்க? a, a not belongs to r because of a less than or equal to a cube is not true. இது ட்ரூ கிடையாது. Therefore it is not reflexive. இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. வெரி குட் மா, சூப்பர். செகண்ட் கண்டிஷன் சொல்றீங்க அதே தாமா, அதே நம்பர் யோசிங்க போதும். செகண்ட் யாரு? செகண்ட் யாருமா? சிமெட்ரிக். சேம் நம்பர்ஸ். யாருமா? ஏக்கு பதிலா யாரு? 1. பிக்கு பதிலா யாரு? 2 வச்சுக்கோமா? வச்சுக்கலாமாமா? இப்போ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? a less than or equal to b cube. That implies 1 less than or equal to 2 cube na 8 is true. சரிதானமா? is true. அப்ப என்ன சொல்லுவீங்களா? a, b belongs to r. That implies a less than or equal to b cube is true ஆயிடுச்சு. It is a true. அடுத்து b less than or equal to a cube னா that implies b ங்கிறது 2 தானமா? less than or equal to 1 cube னா 1. அப்ப இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா 2ங்கிறது 1 விட எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அவங்க கம்மின்னு சொல்றாங்க. ஃபால்ஸ். அப்ப எப்படி எழுதுவீங்க? b, a not belongs to r. That implies b less than or equal to a cube is not true. Therefore it is not symmetric. Okay amma? Yes sir. மூணாவது யாருமா? transitive. சேம் நம்பர், எதையுமே மாத்தாதீங்க. a ங்கிறது 10, b ங்கிறது 4, c ங்கிறது யாரு? 2 வச்சுக்கோமா? அதே நம்பர் வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப சொல்லுங்க. a less than or equal to b cube மா. That implies 10 less than or equal to b cube 64 is true, right? எழுதுறமா? ஓகே. அப்ப எப்படி எழுதலாம்? a, b belongs to r. a less than or equal to b cube is a true condition. மாத்தி போடுங்க. அடுத்து b less than or equal to c cube. Answer b யாருமா? 4 less than or equal to c cube னா 8. சரிதானே? it is also true. கேட்டதானமா? அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்பீங்களாவே? b, c belongs to r. b less than or equal to c cube. Yes. Okay. இப்ப அடுத்து ac பார்க்கணுமா? a less than or equal to c cube ஆமா? That implies a ங்கிறது 10 less than or equal to c cube னா யாருமா? 8. Is true or false? It's false. False. So false என்ன அர்த்தம்? a, c not belongs to r. That implies a not equal to less than or equal to c cube is not true. இது true கிடையாது. Therefore it is Transitive. not transitive. அப்ப பாருங்க. So previous sumல ஸ்கொயர் கொடுத்திருந்தா மூணுமே வரல. இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க? உங்களுக்கு வந்து ஸ்கொயர் தான் கொடுத்திருக்காங்க. சோ இங்கேயே என்ன பண்ணல? உங்களுக்கு 3 ஆன்சருமே நமக்கு வரல. ஓகே தானம்மா? சம் புரிஞ்சுச்சாமா? Yes sir. நெக்ஸ்ட் சம் போலாமா? Okay sir. ஓகே ஃபைன். நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிட்டாமா உங்களுக்கு இந்த சம்ல இப்போ? ஆமா சார். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 3 மா. Yes. சோ இங்க வந்து கொடுத்த செட் வந்து ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் மா? வாட் இஸ் தி செட்? Finite. Finite. அப்ப இந்த செட்டுக்கு நேம் வச்சுக்கலாம். Let capital A is equal to 1 2 3 4 5 6. அப்ப என்னால ஒரு ரிலேஷன் உருவாக்கிரோமா? So what is the condition?
b is equal to a plus 1 தானமா? அப்ப ஏயும் பியும் இங்க இருந்தா அப்படிதானே? அப்ப வாட் இஸ் ரிலேஷன்? இப்ப ரிலேஷன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஏக்கு பதிலா 1 போடுறேன். வாட் இஸ் b யோட ஆன்சர்? 1 plus 1 2. வெரி குட். 1,2. ஏக்கு பதிலா 2 போடுறேன். வாட் இஸ் ஆன்சர்? 3. சோ ஏக்கு பதிலா 3 போடுறேன். ஆன்சர்? சாரி, ஏக்கு பதிலா 3. வாட் இஸ் b யோட வேல்யூ? 4. வெரி குட். ஏக்கு பதிலா 4. வாட் இஸ் b யோட ஆன்சர்? 5. சோ ஏக்கு பதிலா 5. வாட் இஸ் b யோட ஆன்சர்? 6. ஏக்கு பதிலா 6 போட்டா வாட் இஸ் b யோட ஆன்சர்? 7 வரணும் இருக்க கூடாதுல? 7 இல்ல. அப்ப இந்த ஆர்டர் பேர் நமக்கு வராது. சரிங்களாமா? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப நம்ம ரிலேஷனை உருவாக்கிட்டோம். சோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணி திங்க் பண்ணி எழுதணும். ஏன்னா அது வந்து இன்ஃபைனைட் செட் இருந்துச்சு, இங்க ஃபைனைட் செட் தான் இருந்துச்சு. அதனால இப்படியாச்சு எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எஸ் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Is it reflexive or not? No sir. No. Why? Simple. Because we don't have any element not paired to each other. அந்த element கூட pair அப்படிதானே? Simple. 1,1 not belongs to R. Does not belong to R. Therefore it is? It's not reflexive. Not reflexive. வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். It is not reflexive. What about symmetric? Yes, symmetry சொல்லுங்க. Symmetric. It's not symmetric either. Not symmetric. No. 1,2 belongs to R, but 2,1 does not belong to R. And therefore it is not symmetric. Very good, mashallah. Not symmetric. So what about the transitive, ma? It's transitive also, sir. Why? Because first we have 1,2. Mashallah, very good. 1,2 R, and also 2,3 belongs to R. We cancel it. 2 cancel. What is the remaining element? 1,3 does not belong to R. அவ்வளவுதான். That's all. ஓகேங்களா? This simple example. அடுத்த ரெண்டு பேர் பாருங்க. இது கூட 3 cancel. 2,4 does not belongs to R. சரி, ஒரு பேர் போகுது. சரிங்களா? அப்ப it is not transitive either. மாஷா, not transitive. இது transitive கிடையாது. ஓகே தானே? புரியுதாமா? Yes sir. நல்ல புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes sir. ஓகே, எழுதிட்டீங்களா? Sir. Okay, alhamdulillah. Next sum. Question number 4, ma. Okay. So இந்த இடத்துல what is the set? என்ன செட் கொடுத்திருக்காங்க? Real set. Set. What's the set, ma? R in R. அப்படின்னா yes, there is a real numbers. It's a real number. So இந்த இடத்துல என்னால செட்டை உருவாக்க முடியுமா? பாசிபிள் தான், பட் என்னது இன்ஃபைனைட் நம்பர்ஸ் அப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டம். சரி தானேமா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ரிஃப்ளெக்சிவ். எஸ் சார். ரிஃப்ளெக்சிவ் பாக்கோமா? அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க, ஷோ தட் சொல்லிட்டான். இது ரிஃப்ளெக்சிவா தான் இருக்கும், டிரான்சிட்டிவா இருக்கும், நாட் ஏ சிமெட்ரிக். சிமெட்ரிக்கா மட்டும் இருக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களாமா? இது சிமெட்ரிக்கா மட்டும் இருக்காதா? சரி, எக்ஸாம்பிள் முதல்ல பாப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏ. சோ நீங்க ஃபிராக்ஷனா எடுத்தாலும் பரவாயில்ல, டெசிமலா எடுத்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன் நமக்கு நடுவுல ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா இல்லையா? எஸ் சார். அப்ப ஈக்குவல் தானே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 எடுத்தா இங்க 1, சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. -1 எடுத்து இங்க -1 போட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்ப இங்க ஈக்குவல் டு சிம்பிள் வந்து இது என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்றாங்க, அப்படிதானே? சோ 1/2 எடுங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2. அப்ப இங்க ஈக்குவல் டு சிம்பிள் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இது கண்டிப்பா நம்ம லாஜிக்கலா பொருந்தும். அப்ப எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறேன், is belongs to R. அப்ப என்ன கண்டிஷன்? A less than or equal to A, that implies 1 less than or equal to 1. அப்ப it is true. இது true condition. சரிதானமா? இது true தானே? Yes sir. எப்படி எழுதலாம்? A, A is belongs to R. அப்ப A less than or equal to A அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிட்டு? ட்ரூ ஆகுது. அப்போ therefore it is reflexive. இது ரிஃப்ளெக்சிவா தான் இருக்கும். ஓகே தானமா? Yes sir. Okay, second one.
இது வந்து என்ன கிடையாது ஆக்சுவலா சிமெட்ரிக் கிடையாதா சரிங்களா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் சோ ஏக்கு பதிலா 1 சோ பிக்கு பதிலா 2 எடுத்துக்கிறேன் சரிங்களா ரெண்டு டிஃபரெண்ட் எலிமெண்ட் சோ பிலாங்ஸ் டு ஆர் தான் எப்படி எழுதுவீங்க ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி தட் இம்ப்ளைஸ் ஏங்கிறது 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 அப்ப 2ங்கிறது 1 விட அதிகம் இஸ் ட்ரூ அப்ப எப்படி எழுதணும் a comma b belongs to r that implies a less than or equal to b இது ட்ரூ தான் இல்ல எந்த சேஞ்சுமே இல்ல மாத்தி போடுங்க b less than or equal to a வா that implies bங்கிறது 2 less than or equal to 1 அப்ப இது நமக்கு ட்ரூவாமா நோ சார் ஃபால்ஸ் அப்படிதானே அப்போ b comma a not belongs to r அப்ப என்ன அர்த்தம் b less than or equal to a ங்கிறது நமக்கு என்னவா இருக்கும் ஃபால்ஸா இருக்கும் therefore it is not symmetric very good not symmetric இது symmetric நமக்கு கிடையாது சோ மூணாவது யாருமா transitive ஓகே transitive இது transitive ப்ரூஃப் பண்ணா போதும் பாத்துட்டே வாங்க சோ a அப்படிங்கிறது 1 வச்சுக்கலாம் b அப்படிங்கிறது 2 வச்சுக்கலாம் c அப்படிங்கிறது 3 வச்சுக்கங்களே சரிங்களா எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தானே அப்ப எப்படி எழுதலாம் a less than or equal to b that implies 1 less than or equal to 2 is a true yes sir அப்போ a comma b belongs to r a less than or equal to b is true okay amma இப்ப அடுத்து b less than or equal to c that implies 2 less than or equal to 3 is true அப்போ yes sir b comma c belongs to r b less than or equal to c is also true இப்போ ac பாருங்க a less than or equal to c that implies 1 less than or equal to 3 இதுவும் நமக்கு என்னவா தான் இருக்கும் ட்ரூவா தான் இருக்கும் அப்ப ஆன்சர் a comma c belongs to r அப்போ a less than or equal to c is true therefore it is transitive transitive okay my